இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் பிற்பகல் 1:32 மணி வரையிலும் த்விதியை, பின்பு திருத்தியை. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 9:26 மணி வரையிலும் பரணி, அதற்கு பின்பு கிருத்திகை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 9:26 மணி வரையிலும் ஹஸ்தம், பின்பு சித்திரை. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன் இவர்களின் சஞ்சாரத்தினால் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பொழுது உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே இருக்கும். வரக்கூடிய உறவினர்களால் இன்று உங்களுக்கு மனதில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். பல நாள் கனவுகள் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளோ அல்லது சொத்து விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ பேசி முடிக்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள் தேடுவது மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விண்ணப்பம் செய்வது இன்றைய நாள் அதற்கு உங்களுக்கு மிகவும் உகந்ததாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளில் நீங்கள் முருகன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ள நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சுப காரியங்கள் குடும்பத்தில் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியங்கள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சுபங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய செய்திகள் உங்கள் மனதில் ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்கள் குறிப்பாக முருகன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்று மாலை நேரம் திருத்தியை திதி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசி அன்பர்கள் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது மிகவும் உகந்தது. இன்று பல நாள் கனவுகள் உங்களுக்கு நிறைவேறும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில மன சிக்கல்களுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வான தெளிவு ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் உங்களினுடைய அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேற ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்றிருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்களுக்கும் இன்று பெரியவர்களால் ஒரு நல்ல பிணைப்பும் மற்றும் பெரியவர்களினால் ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கும் இன்று நல்ல தீர்வுகளை பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமான நாளாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சூரிய பகவான் மேஷராசியில் சஞ்சாரம் சுக்கிரனுடன் இருப்பதனால் தன லாபங்கள் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று இவர்களுக்கு கோதுமை தானம் செய்து சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன குழப்பங்களுக்கு நல்ல தெளிவான பதில்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகளும் விலகும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார். முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலயத்தில் நீங்கள் அபிஷேகங்கள் செய்வதும் இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பகை விலகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகும். இன்று
பழைய பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் பழைய நண்பர்களை சென்று சந்திப்பது மனதிற்கு ஆறுதலை தரலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரம் மிகவும் உகந்தது. விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகர் ஆலயத்தில் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்ய எடுக்கக்கூடிய காரியங்கள் தடையில்லாமல் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பொன் பொருள் சேர்க்கை மிகவும் விசேஷமாக அமையும். சந்திரன் 7ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவை ஏற்படுத்தும். 6ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரனுடன் இருந்து கொண்டு மற்றும் காலசர்ப்ப தோஷ அமைப்பில் கிரக நிலைகள் அமைந்திருக்கிறார்கள். இந்த அமைப்பு உங்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப போராட்டத்திலிருந்து பண விவகாரங்களில் நீங்கள் ஜெயிக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். புதிய வேலை விண்ணப்பம் செய்வது மற்றும் வேலை தேடுவது, வேலை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. பல நாட்களாக உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் தீரும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு மனை வாங்குவது விற்பது இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளை மிகவும் உகந்தது. இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு நற்செய்திகள் உண்டு. பூரட்டாதி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தை சந்தோஷத்தில் குவிக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் முருகனுக்கு ஆலயத்திற்கு வழிபாடுகளும் முருகன் அடியார்களுக்கு நீங்கள் அன்னதானங்களும் செய்யலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். 3ஆம் இடத்தில் சந்திரன் உச்சபலம் பெற்று இருப்பதனால் வீடு மனை வாங்குவது விற்பது மற்றும் தங்கம் வெள்ளி வாங்குவது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இன்று வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான நாளாகவே அமைகிறது. பல நாட்களாக உங்களினுடைய தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.